சகோதரருடைய ஒரு கேள்வி திருமணம் தொடர்பாக. குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நபிவழி அடிப்படையில் பள்ளிவாசல்ல கல்யாணம் முடிச்சு திருமண விருந்தவன் மண்டபத்தில் வச்சு அழைக்கிறாங்க, போகலாமா இல்லையா என்பது கேள்வி. பொதுவாக நம்ம ஒரு சட்டத்தை முடிவெடுக்கிறதா இருந்தா அது தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களை வச்சுதான் என்ன செய்யணும், நம்ம முடிவெடுக்கணும். இப்போ ஒரு மாப்பிள்ளை கல்யாண விருந்து போடுறாரு, கல்யாண விருந்து மாப்பிள்ளை தான் போடணும், பெண் வீட்டார்கள்லாம் போடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு காலத்துல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற அந்த நபி தூதர் திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்த தகவல் அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாத அளவிற்கு எளிமையான அடிப்படையில் நடக்குது. திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை தோற்றங்களை எல்லாம் வச்சு, என்ன அப்துல் ரஹ்மானே கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரை கல்யாணம் முடிச்சிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஃபமா சுத்த, நீங்க அந்த பெண்ணிற்கு மனக்கொடையாக என்ன கொடுத்தீங்க? நான் பேரித்தம்பளை கொட்டை எடை அளவுக்கு தங்கத்தை மகரா கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அவுலிம் வலவு பிஷாத், நீங்க ஒரு ஆட்டை அறுத்தாவது விருந்து கொடுங்க என்ற திருமண விருந்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை தான் கொடுக்க சொல்றாங்க? சம்பந்தப்பட்ட திருமண மாப்பிள்ளையை தான் கொடுக்க சொல்லுகிறார்கள். அப்ப ஒருவர் முழுக்க முழுக்க நபி வழி அடிப்படையில் கல்யாணம் முடிப்பதாக இருந்தால் அந்த திருமணத்துல வரக்கூடியவங்களுக்கு விருந்து கொடுப்பது தப்பு இல்லை. அந்த விருந்தும் கல்யாண மாப்பிள்ளை தான் கொடுக்கணும். பெண் வீட்டார்கள் விருந்து கொடுக்கிறது அது மார்க்கத்துல இல்லை. அல்லது ஆணு பெண்ணு ரெண்டு தரப்பு சேர்ந்து ஜாயிண்டா விருந்து போடுறது அதுவும் மார்க்கத்துல இல்லை. நபிவழி திருமணமாக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தது மாப்பிள்ளை போடுறதுதான். ஆனா நீ கல்யாணத்துல சில இடங்கள் என்ன பண்றாங்கன்னா, கல்யாணத்தை பள்ளிவாசல்ல வச்சு கொஞ்சம் எளிமையா பண்ணிடுவாங்க. எளிமையானா என்ன, பள்ளிவாசல்ல வரக்கூடியவங்களுக்கு டீ தாராளமா கொடுப்பாங்க, பேரிச்ச பழம் கொடுப்பாங்க, மிச்சர் வடை அது போன்ற வகையை கொடுப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து ஸ்பெஷல்லா இன்னொன்னு என்னன்னா, மண்டபத்துல போய் தனி விருந்து. இதில் நம்ம கேட்கறது என்னன்னா, கல்யாணத்துல விருந்து வைப்பது என்பது ஒரு தடவையா ரெண்டு தடவை? விருந்து என்பது வெறுமனே சாப்பாடு போடுறது மட்டும் விருந்து இல்ல. ஒருவருக்கு ஒரு பேருந்து பழத்தை எடுத்து கொடுக்குறோமா, அதுவும் விருந்துலதான் அடங்கும். வீட்டுல ரொட்டி இருக்குது, ரொட்டியை ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுக்குறோமோ, 4 பேர் வர்றாங்க 10 பேர் வர்றாங்க, வீட்டுல உள்ள ரொட்டி எடுத்து கொடுக்குறோமா, அதுவும் விருந்துல அடங்கும். பிரியாணி சாப்பாடு போடுறதா விருந்துன்னு எடுத்துக்கிட கூடாது. நெய்ச்சோறு சாப்பாடு போடுறதா விருந்துன்னு எடுத்துக்கிட கூடாது. ஒருவர் டீ இன்னொரு ஸ்நாக்ஸ் அடிப்படையில் கொடுக்கிறாருன்னா அவரும் விருந்து கொடுக்கிறார், சின்ன அளவுல கொடுக்கிறாருன்னு வரும். சாப்பாடு அப்படி போறாங்கன்னா அந்த விருந்து கொஞ்சம் பெரிய அளவுல போகும். அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு பக்கம் கல்யாண பள்ளிவாசல்ல வச்சு சின்ன அளவிலான ஒரு விருந்து போகுது, இன்னொரு பக்கம் அவரே மதியான நேரத்துல மண்டபத்தை பிடிச்சு தனியா பெரிய அளவுல விருந்து போடுறாரு. அப்ப திருமண விருந்து என்பது ஒரு தடவை தான் கொடுக்கணும் என்று இருக்கும் பொழுது ஒண்ணு பள்ளிவாசல்ல உள்ளதை கட் பண்ணணும், அல்லது அங்க மண்டபத்துல கொடுக்கறது கட் பண்ணணும். ஏதாவது ஒரு இது கொடுக்கறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அந்த விருந்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அணுகுமுறை என்ன, அதை இன்னைக்கு கவனிக்க மறுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கல்யாணத்துல பெரிய அளவுல விருந்து போடக்கூடியவங்கள பாருங்க, எல்லா மனசுல என்ன பாக்குறாங்கன்னா, நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது, நம்ம எத்தனையோ கல்யாண வீட்டுல போய் நம்ம சாப்பிட்டு இருக்கோம், நான் ஒரே ஒரு பையனை தான் எனக்கு பிறந்திருக்கிறாங்க, அந்த ஒரு பையனுக்கு நான் வருஷம் கல்யாணம் பண்ண போறது இல்ல, வாழ்க்கையில ஒரு நாள் கல்யாணம் பண்ண போறான், அந்த கல்யாணத்தை நான் கொஞ்சம் கிராண்டா வச்சா என்ன, என்னுடைய விருந்தினர்கள் அனைவரையும் அழைச்சா என்ன, என்னுடைய சொந்த பந்தம் நெருங்கிய உறவு அதே மாதிரி நான் வேலை செய்யக்கூடிய இடங்கள் என்று அனைவரையுமே அழைச்சா அது எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்த மாதிரி போயிருமே என்று மற்ற மக்களுடைய ஒரு திருப்தியை கவனிக்கிறார்கள். மற்ற மக்களுடைய திருப்தி என்பது அது தனி விஷயம். ஆனால் பொதுவாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய திருப்தி ரொம்ப அவசியமா இல்லையா? இன்னும் குறிப்பா கல்யாண விஷயம் இருக்குது, அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லைன்னு சொன்னா அதுல பாதிக்கப்படுறது நம்ம பையனா தான் இருப்பார். அல்லது ஒரு பெண் வீட்டுல இப்படி மார்க்க வரம்புகளை மீறி நடத்துறாங்கன்னு வைங்க, அதில் அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லைன்னு வைங்க, பாதிக்கப்படுறது அந்த பெண்ணா தான் இருப்பாங்க. ஆனா கல்யாண விஷயத்துல மாத்திரம் வந்துச்சு நமக்கு அந்த யோசனை வரமா இருக்குது. அடுத்தவங்களுடைய திருப்திக்காக நம்ம விருந்துகளை கிராண்டா கொண்டு போறோமே ஒழிய, எல்லாத்தையுமே அழைச்சு கொடுக்கணும் என்று நினைக்கிறோமே ஒழிய, சரி இப்படி நிறைய பேரை அழைத்து நாம் விருந்து செலவை அதிகப்படுத்தும் பொழுது இதுல நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் நமக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நபிமொழி, எந்த திருமணம் குறைந்த செலவில் நடக்கப்படுதோ அதுலதான் அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம திருமணத்துல எந்த அளவுக்கு செலவு குறைக்கிறோமோ அதுலதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணும்னா, திருமண செலவு குறைக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படணுமா, குறைச்சு நம்ம அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு ஆசைப்படணுமா, அல்லது கல்யாணத்துல சாப்பாட்டிற்காக இன்னவர கல்யாண செலவிற்காக நம்ம செலவினத்தை அதிகப்படுத்தி அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து குறைந்து போவதற்கு, அல்லது மார்க்கத்துக்கு மாற்றமா இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்தை இல்லாம போறதுக்கு ஆசைப்படணுமா? அந்த கல்யாணம் முடிக்க நேரத்துல மாத்திரம் நமக்கு இந்த சிந்தனை பெரும்பாலான நபர்களுக்கு வர மாட்டேங்குது.
அப்ப நம்ம நினைக்கிறது என்ன, நம்மளுடைய மகளாக இருக்கட்டும், நம்மளுடைய மகனாக இருக்கட்டும், கடைசிவர் அல்லாஹ்வுடைய பரக்கத் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கடைசிவர் ஒற்றுமையாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க, அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகும். அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு குடும்பத்துக்குள்ள சண்டை வருதுன்னு வைங்க, அதனுடைய பாதிப்பு பெற்றோர்களுக்கும் வரும், அவங்களுக்கு ஒரு விதமான மனக்கவலை வரும். என்ன இப்பதான் நம்ம பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், கல்யாணம் முடிச்சு கொடுத்து 1 வருஷத்துல பிரச்சனையா வந்து நிக்குது, 5 வருஷத்துல பிரச்சனையா இருக்குது, நமக்குள்ள நம்ம வீட்டுல இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய அருளை இல்லாம போயிடுச்சே என்று நாம் பின்னாடி வருத்தப்படுவதை விட நம்ம ஆரம்பத்துல அதையெல்லாம் யோசித்து முடிந்த அளவிற்கு நாம் செலவை குறைத்து கொண்டால் அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே. இந்த நபிமொழிகளை மனதில் வைத்து நீங்க முடிவெடுங்க. இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை அவர் கல்யாண விருந்து என்று 2ஆக கொடுக்கிறாரு, கல்யாண நேரத்திலேயும் சின்ன அளவுல கொடுக்கிறாரு, மண்டபத்திலையும் விருந்து அதிகப்படுத்துறாரு. அப்படி மண்டபத்துல செலவீனங்களை அதிகப்படுத்தும் பொழுது அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து குறைஞ்சு போயிருது. நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருந்து விட்டு அவர்களுக்கு எதையுமே எடுத்து சொல்லாம நம்ம அந்த விருந்தவே சாப்பிட்டு வந்தோம்னு வைங்க, இது ஒரு நல்ல அணுகுமுறையா இருக்குமா? அதிக காசை கொடுக்கிறாரு, அந்த விருந்துக்கு போறது தப்பு இல்லை என்று நினைத்து நம்ம போனோம்னா இது ஒரு நல்ல அணுகுமுறையாக இருக்குமா? எப்ப அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக அவர்களை மாற்றுவது? இந்த சமுதாயம் ஒரு முடிவெடுத்து நீங்க செலவை அதிகப்படுத்தினா நான் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன், ஏன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாம இருக்குது என்று நீங்களாக ஒரு முடிவெடுத்துக் கொண்டால் யாருமே கல்யாணத்துக்கு போகாட்டேன். அவர் எதுக்கு விருந்து போட்டு விருந்துக்குன்னு லட்சக்கணக்கில் செலவழிச்சு மக்கள் வந்து உட்கார்ந்து சாப்பிடலன்னு வைங்க, அவர் தேவையில்லாம அந்த காசு செலவழிப்பாரா? நம்ம அனைவருமே போய் அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் பொழுதுதான், அவங்களுடைய அந்த விருந்து ஏற்பாட்டையும் சிறந்த முறையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இன்னும் அவங்க விருந்தை குறைப்பதற்கு மனசு வர மாட்டேங்குது. 2 பிள்ளை இருந்துச்சுன்னா முதல் பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு விருந்து போட்டாங்கன்னா 2வது பிள்ளைக்கு 1.5 லட்சம் கூட தான் கொண்டு போறாங்க. ஏன்? முதல் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தும் போதே சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க, வேலை செய்யற இடத்துல எல்லாம் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து கல்யாணத்தை சிறப்பிச்சாங்க. அப்ப அதனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் நபர்களை கூட்டுவோம் என்று இப்படித்தான் அதிகப்படுத்தி செலுகிறார்களே ஒழிய, அப்ப நம்ம இதுல ஒரு முடிவெடுத்து எந்த திருமணத்தில் அதிக செலவு இருப்பதோ அந்த திருமணம் என்னுடைய குடும்பத்தில் நடந்தாலும் அல்லது என்னுடைய சொந்த பந்தங்கள்ல அல்லது என்னுடைய ஜமாத்து வட்டத்துல நடந்தாலும் அந்த திருமணத்தில் நான் கலந்துக்கிட மாட்டேன், ஏன்னா அவர்களுக்கு மார்க்கத்தை உணர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. நான் சொல்லியும் கேட்கல, அப்ப நான் அந்த கல்யாணத்தை புறக்கணிக்கிறேன், நான் அந்த விருந்தை புறக்கணிக்கிறேன் என்று அப்படி புறக்கணிப்பது இதுதான் ஏற்ற நடைமுறையாக இருக்கக்கூடிய. இதுல நீங்க முடிவெடுங்க. அந்த கல்யாண விருந்துக்கு போகும்பொழுது இன்னும் அவர்கள் அந்த தீமையிலேயே இன்னும் அவங்க வந்து அந்த கல்யாண விருந்தை கிராண்டா பண்ணி அல்லாஹ்வுடைய பரக்கத்து குறைஞ்சு போறதுலேயே அவங்க அதிக முயற்சி எடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அப்ப அவர்களை திருத்துவதற்காக அது போன்ற மண்டப திருமணங்களை நாம் புறக்கணிக்கும் பொழுது அது வந்து என்ன இருக்கும், ஒரு சரியான ஒரு வழிமுறையா இருக்கும். அவங்க அடுத்தடுத்த திருமணங்கள்ல நல்ல நிலைக்கு வருவதற்கு அது ஒரு காரணமா இருக்கு. இதுல ஒண்ணு, இதுல இன்னும் ஒரு சில கூடுதல் சேர்த்து சொல்றாங்க. அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களுடைய செய்தியை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவுலி வலவு பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்தாவது விருந்து கொடுங்கன்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கே ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்க சொன்னா சஹாபாக்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இதுல மாத்திரம் இந்த சஹாபாக்களுடைய தியாகத்தை எல்லாம் நினைச்சு பார்ப்போம். அவங்க வந்து பொருளாதாரத்தில் எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அவங்களுக்கே ஒரு ஆடுனா இன்னைக்கு ஏன்னு அல்லாஹ்வுத்தால பரக்கத்து நிறைய பண்ணிருக்கிற பொருளாதாரத்துல 5 ஆடு போட்டா என்ன தப்பு, 10 ஆடு போட்டா என்ன தப்பு? அன்னைக்கே அவங்க ஒரு ஆடு அறுத்து விருந்து கொடுத்துருக்காங்களே, விருந்து கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே. அப்ப நம்ம இன்னைக்கு விருந்து அதிகப்படுத்துற தப்பு இல்லை என்பதற்கு அந்த செய்தியவே சில ஆட்கள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஆதாரமாக அவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க இப்படி ஒரு நடைமுறை இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்குள்ள காலத்தை வச்சு நீங்க முடிவெடுக்க முடியாது. அன்றைய காலத்துல ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைப்பது என்பது அது சின்ன அளவிலான ஒரு விஷயமாக இருந்ததா அல்லது ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயமா இருந்துச்சா என்று நீங்க அன்றைக்குள்ள காலத்தை தான் பார்க்கணும். அன்றைக்குள்ள காலத்துல நீங்க வந்து ஒரு செய்தியை பார்க்கலாம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் 2 தோழர்கள் பசியாக இருக்கும் பொழுது ஒரு நபருடைய வீட்டிற்கு விருந்துக்காக போவாங்க. அப்ப அந்த நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இன்னொரு விருந்தாளிகள் வருவதை பார்த்து கையில கத்தி எடுத்து தன்னுடைய ஆட்டு மந்தைகள்ல இருந்து ஒரு ஆட்டை அறுப்பதற்காக போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல அந்த பால் தரக்கூடிய ஆடா இருந்து அதை நீங்க அறுத்துறாதீங்க, ஏன்னா அதுதான் அதனுடைய குட்டிக்கு பால் ஊட்ட வேண்டி இருக்கும், உணவாக அதனுடைய தாய் தான் முக்கிய காரணமா இருக்கும். நீங்க அந்த ஆட்டை அறுத்துறாதீங்க, வேற ஒரு ஆட்டை அறுத்துக்கிடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸ்ல பார்க்கணும். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன காட்டுது? சில ஆட்கள் விருந்துக்கு வர்றாங்க, விருதுனா ஒரு பெரிய படை பட்டாளத்தை திரட்டிட்டு போகல, குறிப்பிட்டு விரல் விட்டு என்னக்கூடிய சில ஆட்கள் வர்றாங்க. வர்றவங்களுக்கு விருந்து உபசரிப்பதற்காக ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைக்கிறாங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைப்பது என்பது ரொம்ப பெரிய விஷயமாக இருந்ததா? 4 பேர் 5 பேர் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஆடு அறுக்கிறது இது அன்றைய கால நடைமுறையா இருக்குது. இந்த நபிமொழிகளை பார்க்கும் பொழுது அதுதானே தெரியுது. அப்ப ஒரு ஆட்டை விருந்து வைப்பது என்பது அது அன்றைக்கு பெரிய கிராண்டாக பேசப்படல. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம்,
இன்னைக்கே ஒரு ஆட்டை கொடுத்தாங்கடா, இன்னைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆடுகள் அறுத்து விருந்து வைக்கிற தப்பு இல்லை என்ற அந்த நபிமொழிகளை கூட நம்ம தவறாத்தான் வழங்கி வச்சிருக்கிறோம். அப்ப இதை மனசுல பதிய வச்சுக்கிடுங்க. எந்த திருமணத்தை நீங்க ரொம்ப கிராண்டா ஒரு ஆள் கொண்டாடுறாங்களோ அது முழுக்க முழுக்க மாப்பிள்ளையே அதனுடைய செலவினங்களை செலவழித்தாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாம போகுது. அப்படிப்பட்ட திருமணத்தில் நாம் போய் கலந்து கொள்ளும் பொழுது அந்த திருமணத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக நம்ம மாறக்கூடாது. அந்த திருமணத்தை புறக்கணித்தோம் என்று சொன்னால் இப்படியே அனைத்து மக்களும் புறக்கணிக்கும் பொழுது அவர்களும் இந்த நபிவழி அடிப்படையில் முழுக்க முழுக்க வருவதற்கு, திருமணத்துல செலவினங்களை குறைத்தவர்களா அவர்களும் மாறுவதற்கு, அப்ப அது போன்ற மண்டப திருமணத்தில் உங்களை அழைக்கப்பட்டால் அதை நீங்க புறக்கணிப்பதுதான் அவர்களுக்கு மார்க்கத்தை சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதற்கு ரொம்ப ஏற்ற காரியம். இது அந்த கேள்விக்குரிய பதில் சொல்லி. Allah